காரியம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25-32 வரை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனையும் உடையும் பார்க்கலும் சரீரம் விசேஷமானவை அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகள் உங்கள் பரமபிதா பிளப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறான் உங்கள் சரீரத்தில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ வல்ல மகிமையினாலும் அவைகள் ஒன்று ஆகிலும் முடித்திருந்திருப்பது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ட்டு கடைசியா முடிக்கிறார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்விதமாய் உடுவித்தால் உங்களுக்கு விடுவிப்பது அதிக நிச்சயம். ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் கவலைப்படார்கள். இவைகள் எல்லாம் யார் தேர்றாங்க? அஞ்ஞானிகள் அப்படின்ட்டு இப்பதான் மேட்டர் ஓபன் பண்றாரு அவர் ஆண்டவர். என்னன்னு? இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. என்ன ட்ரெஸ் போடணும், எனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் நல்லா வாழ்வனா, இந்த சொசைட்டில நான் கௌரவமா இருப்பேனா, மேன்மையா இருப்பேனா, நல்லா இருப்பேனா? ஒரு நிமிஷம் காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள அந்த பூ வாடி ஒண்ணுமெல்லாம் போயிடும். அதை அழகுபடுத்துறாரா? படிச்சுட்டு போயிடுறோம். உண்மையா இல்லையா? என்னைக்கு அதுக்கு சிந்திச்சு பார்த்தமா? இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எந்த பறவைகளும் வாடகை வீட்டில் குடியிருப்பதில்லை. மனுஷன் குடியிருக்கிறான் வாடகை வீட்டில். எவ்வளவு கேவலமாக இருக்கு பாருங்க. ஒரு குருவி ஒரு கூடு கட்டுது. 2 குருவி ஜோடி சேர்ந்து நின்று பாக்குது. இந்த பெண் குருவி அவனை புருஷனா ஏத்துக்கிறதுக்கு அந்த குருவி என்ன செய்யுது? ஒரு கூடு கட்டுது. அழகா கூடு கட்டி வந்து காட்டுது, போய் பாருன்னு. அது போய் பாக்குது. 2 பேர் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது எப்படி வாழ்றதுல அந்த கூண்டுக்குள்ளே இருக்கணுமாமா. சயின்டிஸ்ட் சொல்றாங்க அந்த வசதி இருந்துச்சுன்னா ரைட்டு, நீ சரிப்பட்டவன் அப்படின்னு வாழுமாமா. நம்ம பொம்பளைங்களுக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம் ஒண்ணுமே தெரிய மாட்டேது. வீடு இல்லாத கட்டிட்டு வாடகை வீடா இருக்கிறாங்க போகுது. இந்த பறவைகளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? தனக்குன்னு ஒரு கூடை கட்டிக்குது பாருங்க. ஏதாவது வாடகை வீட்டில் இருக்குதா? எங்காவது இடம் கிடைச்சுன்னா 2 சருகை கொண்டு வச்சு அது வீடு கட்டி தனக்கு வாழ்ந்துக்குது. எங்காவது ஒரு இடம் இருந்தா அது எப்படி இங்கிருந்து மண்ணு சுமந்துட்டு போய் கட்டுறது? அது புறம்புக்கு எவனா இப்படி சொல்லியே சொந்த வீடு இல்லாம நிறைய பேர் இருக்கிறோம், என்னை சேர்த்தி. காரணம் என்ன? இதெல்லாம் படிக்கும்போது காலையில இந்த வசனம் படிக்கும்போது கண்கள் திறக்கப்படுது. நீங்க பைபிள் வேதாகமத்தை நல்லா படிக்கலாம். சில நேரம் வேதாகமம் உங்களோடு பேசும். ஏன்னா இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா நான் பைபிள் காலேஜ் நாங்க சொல்லுவோம், வேதாகமத்தை குறித்து பேசும்போது சொல்லுவோம், எப்படின்னா ஒரு வீடு விலைக்கு வாங்குறோம்னா 2 பேர் பேசுறாங்க. பேசிட்டு நம்பிக்கை ரொம்ப உறவு, அக்கா தங்கச்சி இருக்கும், அண்ணன் தம்பி, மாமா தாய் மாமா அக்கா தங்கச்சி உறவுகள் எதாவது இருக்கட்டும். சரி அந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நம்பிக்கையில கொடுத்துருவாங்களா? பணம் வாங்கிட்டு விட்டுருவாங்களா? எழுதி கொடுன்னு கேட்கிறோம். என்ன உறவா இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தமா எழுதி வாங்குறோமா இல்லையா உறவுக்குள்ள? ஏன்? ஒருவேளை நாளைக்கு நீ பேச்சு மாறலாம், நான் மாறலாம், உண்மைதானே? எழுதி கொடுத்தா மாறுமா? தேவன் வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கார், மாறாது. தேவட வார்த்தை அதோட வானமும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது. அப்ப வேதாகமம் ஒழிந்து போகாம இருக்கிற வார்த்தையை அவர் எழுதி வச்சுக்கிறாரு. சில நேரம் அந்த வார்த்தையை நீ வாசிக்கும் போது, உணர்வோடு வாசிக்கும் போது அந்த வார்த்தை உன்னோடு பேசும். சும்மா வாசினா பேசாது. நீ உணர்ந்து வேதாகமத்தை வாசித்து பாரு. அந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது, நீ உணர்ந்து வாசிக்கும் போது அந்த வார்த்தை என்னோட பேச ஆரம்பிச்சது. இந்த வார்த்தை நைட்டு இரவு என்னோட பேச ஆரம்பிச்சு. எண்ணத்தை உடுப்போம். காட்டு புஷ்பத்தை பாரு.
அது எவ்வளவு அழகா இருக்குது. நம்ம மேல நம்பிக்கை இல்லாம பேரன் லவ்லி மேல நம்பிக்கை வச்சு மூஞ்சல் ஆப்பிட்டு இருக்கிறோம், பவுடர் ஆப்பிட்டு இருக்கிறோம், டிங்கர் பேஸ்ட் எல்லாம் போட்டு மூஞ்ச தேதேன்னு தேய்க்கிறோம், சந்தனம் அது இதுன்னு போட்டு மூஞ்ச பளிச்சு நாக்கிறது நிக்கிறோம். சில இடத்துல சில வீடுகள்ல மூஞ்சி பூரா சாணி பூசின மாதிரி எல்லாத்தையும் அப்பிட்டு படுத்துக்கிறான். புருஷ தூக்கத்துல இருந்து பார்த்து பயந்து கத்துறதுல ஒரு குழந்தைகளா பயப்படுது. இந்த டியூப்ல அங்க யூடியூப்ல காட்டுறாங்க. அழகா நல்லா தப்பு இல்லப்பா, செய்யுங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க, அதை சொல்ல. அப்போ நம்ம அழகுபடுத்துவதற்கு உள்ளத்தை அழகுபடுத்தும்படி என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? ஏன்னா வேதம் சொல்லுது, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நீ சந்தோஷமா இருக்கிறியா, நீ துக்கமா, 1000 மூஞ்ச விரிவரப்பு அழகு பண்ணாலும் உனக்குள்ள கவலை இருந்துச்சுன்னா அது வெளியே தெரியும். ரைட்? அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை தங்க, வேற கவலைப்படாது, டோன்ட் வரி. ஏன்னா வேதம் இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரம்பிதா அறிந்திருக்காருன்னா, உன் ஆசீர்வாதம் உனக்கு என்னங்கிறது பிக்ஸட் பண்ணி வச்சிட்டாரு, டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி. உலகத்தை ஆண்டவர் படைக்கும் போது, ஆதாமை அவர் படைக்கும் போது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு, மரம் கொடி செடி பயிர் வகை எல்லாம் உருவாக்கிட்டு அவனை படைச்சாரு. ஒருவேளை அவனை படைச்சிட்டு மரம் செடி கொடி படைச்சிருந்தானா செத்து போயிருப்பான். அப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் மனுஷனை ஆண்டவர், சொல்லுங்களேன், அப்போ உன்னுடைய தேவையை படைச்சிட்டு தான் உன்னை படைச்சிருக்கிறாரு. ரைட்? உனக்கு என்ன வேணும்னு எல்லாம் ரெடி பண்ணி விட்டு தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறாரு. உனக்கு என்ன வேணுங்கிறத வச்சுட்டு தான் உன் இறுதி தூண்டுறாரு. போ, சுந்தத்துக்கு எடுத்துக்கொள், போ.